நான் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே அவர் யார்ட்டையோ பேசுகிற மாதிரியான சீன் போடுறாரா இல்லை பேசக்கூடாதுன்னு நினச்சாரா தெரில. பட் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே போகிறாரு. அவ்வளோ பிஸி மனுஷன். பட்டு கரூர் மக்களுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் பதிவு செய்யவே இல்லை. எது எப்படியோ அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயம், ஏஎன்ஐக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி, நீதியும் உண்மையும் நிச்சயம் வெளிவரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். பார்ப்போம் வெளிவருமானு. அவரோட வீடியோ நீங்கள் பார்க்கணும்ல, பார்த்துட்டு வாங்க. Sir, what's your opinion, sir? Madras High Court decision, sir. We are working in justice. We are working in justice. Sir, do you think party will be able to resume as campaign after this? The justice and truth will come out. Thank you. Okay, sir. Thank you. தினேஷ் அப்படிங்கிற நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த வழக்கு பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. ஆதவர்ஜினாட்ட டீசெண்டாக